விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்துள்ளார். கடைகள், ஹோட்டல்கள், ஓய்வறைகள் என அனைத்து வசதிகளும் இருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டிவனத்தில் நிரந்தர பேருந்து நிலையம் இல்லாமல் மேம்பாலத்தின் கீழ் பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது. புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இதையடுத்து திண்டிவனம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 27.60 கோடி ரூபாய் செலவில் திண்டிவனம் சென்னை சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. அனைத்து கட்டுமான பணிகளும் முடிவடைந்த நிலையில் திண்டிவனத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். 199 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பல ஆண்டுகால கோரிக்கை நிறைவேறியதாக கூறும் திண்டிவனம் பகுதி மக்கள் புதிய பேருந்து நிலையம் பூங்காவைப் போல் காட்சியளிப்பதாகவும் அனைத்து வசதிகளுடன் இருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பஸ் ஸ்டாண்டு கட்டினதுனால எல்லா பஸ்ஸும் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்து போகிறது, நாங்கள் வர நேரத்துக்கு நாங்கள் பஸ்ஸு கிடைக்கும் எங்களுக்கு. இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்க எப்படி சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது பஸ் ஸ்டாண்டு மாதிரியும் இல்லை, ஒரு பார்க் மாதிரி இருக்குது. சுற்றி ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 40 வருஷமாக பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. ஜனங்க வந்து மழை காலங்கள்லேயும் வெயில் காலங்கள்லேயும் வெயிலில் நிற்கிற மாதிரியும், மழை காலங்களில் மழையில் நின்று பஸ் ஏறுற மாதிரியும் இருந்தது. பஸ் ஸ்டாண்டில் ஒரு இல்லாமல் இப்போ புது பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் கழிவறை கட்டி கொடுத்துருக்காங்க, தாய்மார்கள் பால் ஊட்ட அறை கட்டி கொடுத்துருக்காங்க, பாத்ரூம் வசதி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. திறக்கப்பட்டுள்ள திண்டிவனம் புதிய பேருந்து நிலையத்தில் கழிப்பறை வசதிகள், கடைகள், ஹோட்டல்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனி கழிப்பறை, ஓட்டுநர்கள் ஓய்வறை, பாலூட்டும் தாய்மார்கள் அறை என பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதேபோன்று 66.89 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 5 மாடி கொண்ட மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை மற்றும் செஞ்சியில் 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மகப்பேறு மருத்துவமனையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.